தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வடமாநில பெண்களை அழைத்து வந்து மகளிர் அணி மாநாடு நடத்திய திமுக. டெல்டா பகுதியில் திமுக மகளிர் அணி மாநாடு 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கனிமொழியை ஆகா ஓகோ என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழ்ந்தார். மகளிர் சக்தி என்று மகளிரை குறித்து வியந்து பாராட்டி பேசினார். இந்த மாநாட்டில் திமுக மகளிர் அணியினர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டார். மகளிர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். மகளிர் அணி தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது பேருந்துகள் மற்றும் சிறிய வாகனங்களில் 10,000க்கும் அதிகமான மகளிர் அழைத்து வரப்பட்டனர். அந்த மகளிர் அனைவரும் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது, இந்தி மட்டும்தான் தெரியும். அவங்கள கூட்டம் கூட்டமாக காரில் கொண்டு வந்து வாகனத்தில் கொண்டு வந்து இறக்கி மாநாட்டில் உட்கார வச்சாங்க. அவங்க தமிழில் பேசுகிறது அவங்களுக்கு புரியவே புரியல. கூட்டத்துக்கு வந்தவங்க பூரா ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. வடமாநில பெண்களை அழைத்து வந்து கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட்டிகிட்டு வந்து இந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு 500 ரூபா 1000 சொல்லி ரேட் பேசி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு அப்படின்னு பேசுகிற திமுக இந்தி பெண்களை கூட்டிகிட்டு வந்து நீ உட்கார வச்சு மாநாடு நடத்துது. மோடிஜியை வந்து எதிர்க்கிற இந்த திமுக இன்றைக்கி தமிழ் பெண்களை கூட்டிகிட்டு வந்து மாநாடு நடத்தாமல் இந்தி வடமாநில பெண்களை கூட்டிகிட்டு வந்து மாநாடு நடத்துது. இன்றைக்கி சென்னையில் கூட பார்த்திங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷனில் வடமாநில மக்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த வார்டில் இந்தியில் போஸ்டர் ஓட்டி திமுக வந்து ஓட்டு கேட்குது. நாங்கள் வந்து இந்தியை எதிர்ப்போம், தமிழை வளர்ப்போம் அப்படின்னு சொல்கிற இந்த திமுக இன்றைக்கி திமுக மகளிர் அணி மாநாட்டில் பெண்களை அழைத்து வந்து வடமாநில பெண்களை அழைத்து வந்து மாநாடு நடத்துனது ரொம்ப வேதனையாக இருக்குது.